ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அக்கா சாரி கிரியேட்டிவ்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சிம்பிள் ஆரி ஒர்க் டிசைன். நம்ம பேக் நெக் எப்படி பண்ணுறோம், அதுக்கேற்ற மாதிரி ஸ்லீவ் எப்படி பண்ணுறோன்னு ஸ்டார்டிங்லேருந்து உங்களுக்கு நான் வீடியோ போட்டிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் வீடியோஸ் பிகினர்ஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நம்ம டிசைன் வந்து எப்படி பண்ணுறோன்னு உங்களுக்கு புரியும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், நம்மளுக்கு சாரீ வந்து நல்ல ராமர் பச்சை கலரில் கான்ட்ராஸ்ட்டாக இருக்குது. சாரீ பார்ட்ரு பிங்க்கு, ப்ளவுஸும் பிங்க்கு, காப்பர் பார்ட்ரு இருக்குது. ஸோ நம்மளுக்கு இதுக்கு எல்லாமே காப்பர் திங்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அவங்களே நம்மளுக்கு கஸ்டமரே செல்லில் ஒரு ஃபோட்டோ வந்து நம்மளுக்கு காட்டியிருக்காங்க. இப்போ ஸ்லீவ் பாருங்கள், ஒரு முக்கோணம் மாதிரி போட்டு அதில் ஒரு ஃப்ளவர் இருக்குது. பேக் நெக்கில் 3 லைன் பீட்ஸ் வச்சு திலகம் ஸ்டோன் வச்சு பீட்ஸ் வச்சுருக்கு. அதை வந்து கஸ்டமர் வந்து நம்மளுக்கு சேஞ்ச் பண்ணி கொஞ்சம் வேறு மாதிரி வைக்க சொல்லியிருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள், நம்ம ஃபோட்டோவில் இமேஜில் பார்த்த மாதிரி ஒரு ஃப்ளவரை வந்து ரஃப்பாக வரைஞ்சி வச்சுருக்கோம். சேரீயோட பூவை கொண்டு வரலான்னு சொல்லி தான் நம்ம கஸ்டமர்கிட்ட கேட்டோம். அவங்க சொல்லிட்டாங்க, எனக்கு காமனாக ஒரு ஃப்ளவர் அதில் வர்ற மாதிரி போட்டு கொடுத்துருங்க, நான் எல்லா சேரீக்கும் நான் அதை கட்டிக்கிறலாம். ஸோ இந்த ப்ளவுஸை வந்து நான் எல்லா சேரீக்கும் மேட்ச் பண்ணி மிஸ்மேட்ச் பண்ணி கட்டிக்கிறலாம்னு சொல்லி தான் நம்மள்கிட்ட கேட்டாங்க. ஸோ ஃபோட்டோவில் உள்ளபடி அந்த பூவை வந்து நம்ம அப்படியே எடுத்துட்டோம். இப்போ இந்த பூவை வந்து எந்த இடத்துல வரைய போகிறோம், எப்படி டிசைன் கொண்டு வர்றோன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து நெக்கில் அவுட்லைன் வந்து நம்ம ஜரி கொடுத்துக்கலாம். நம்ம வழக்கம் போல் 4 லைன் ஜரினை வந்து நம்ம கொடுத்துக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு ஸ்டிச் பண்ணும்போது மிஷினில் அடிபடாமல் இருக்கும். 4 லைன் ஜரியும் 2 லைன் சில்க் த்ரெட் கொடுக்கும்போது, சில்க் த்ரெட் கொடுத்து நம்ம மடக்கி போடும்போது நம்மளுக்கு பைப்பின் போட்ட லுக் கிடைக்கும். நம்மளுக்கு பீட்ஸும் நம்மளுக்கு டேமேஜ் ஆகாது, அடுத்து வைக்கிற பீட்ஸும். ஸோ பாருங்கள், 4 லைன் ஜரி கொடுத்தாச்சு, 2 லைன் சில்க் த்ரெட் கொடுத்தாச்சு, சுகர் பீடு ஒரு லைனு, 4mm பீடு ஒரு லைனு, மறுபடியும் சுகர் பீடு ஒரு லைன், 3 லைன் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ வந்து நல்லா கெட்டியாக வந்துடுச்சு. இப்போ நம்ம 6 லைன் வந்து ஸ்டார்டிங்கில் கொடுத்துருக்கும்போது நம்மளுக்கு வந்து மிஷினில் ஊசி வந்து அடிபடாது, பாசியும் டேமேஜ் ஆகாது. ஸோ அதுக்கு தான் நம்ம அந்த லைன் வந்து அத்தனை லைன் வந்து நம்ம கொடுக்குறோம். இப்போ பாருங்கள், அந்த ஃப்ளவரை எங்கே வைக்கிறதுன்னு பார்க்குறோம். நம்ம பேக் நெக்கோட கார்னரில் கொஞ்சம் தள்ளி வச்சோம்னா சாரீ மறைச்சிக்கிறோம் இல்லையா. ஸோ அந்த பேக் நெக்கோட கார்னரில் அந்த ஃப்ளவரை வந்து நான் வைக்கிறேன். நம்ம அடியில் ட்ரேசிங் கார்பன் பேப்பர் வச்சு நம்ம ட்ரேஸ் பண்ணிக்கலாம். அவங்க வந்து ஒன் சைடு தான் இந்த மாதிரி டிசைன் கேட்டாங்க, மீதியெல்லாம் வந்து ஃபோட்டோவில் உள்ள மாதிரியே எனக்கு பண்ணிடுங்கன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா ஒன் சைடு சாரீ நம்ம ஃப்ளீட்ஸ் வைக்கிறது நம்மளுக்கு சாரீ மறைஞ்சு போயிடும் இல்லையா ப்ளவுஸு. ஸோ அதனால் ஒன் சைடு மட்டும் டிசைன் தெரிகிற மாதிரி எனக்கு நல்லா இருக்கட்டும் அப்படி சொல்லி சொன்னாங்க. ஸோ நம்ம ப்ளவுஸோட கார்னரில் இந்த ஃப்ளவர் வந்து வரைகிறோம். நம்ம அடியில் கார்பன் பேப்பர் வச்சு நம்ம வரைஞ்ச அந்த இமேஜை வந்து நம்ம ட்ரேஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்மளுக்கு ட்ரேசிங் வந்து ஒயிட் கார்பன் வைக்கவும் நல்லா விழுந்திருக்கு. இப்போ அந்த பூவோட சென்டரில் இருந்து ஒரு சுழி வரைகிறோம். 2 சுழி வந்து நம்ம வரைஞ்சிருக்கோம். அதே மாதிரி இந்த ஃப்ளவரோட நடு சென்டரில் ஆப்போசிட் சைடும் 2 சுழி வந்து நம்ம வரைகிறோம். ஒரு சுழி இந்த பக்கமும் ஒரு சுழி ஆப்போசிட் டைரக்ஷன்லையும் நம்ம மாற்றி வரைகிறோம். பாருங்கள், இந்த பூவோட சென்டர்லேருந்து அந்த பக்கமும் பூவோட சென்டருக்கு இந்த பக்கமும் 2 சுழி நம்ம வரைஞ்சிருக்கோம். இதுக்கப்புறம் நம்ம லீஃப் வரைஞ்சிக்கிறோம். கொடினா லீஃப் போட்டால் தான் நல்லாயிருக்கும் இல்லையா. ஸோ நம்ம லீஃப் வரைஞ்சிக்கிறோம். இது நம்ம ஒவ்வொன்றும் ட்ரேசிங் பண்ணணுன்னு அவசியம் இல்லை, நம்ம ஒர்க் பண்ணும் போதே ட்ரா பண்ணிவிட்டு நம்ம ஒர்க் பண்ணிக்கிறலாம். நம்ம ஒன்றுக்கும் கார்பன் பேப்பர் வச்சு நம்மளுக்கு வரையணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரியே நம்ம ட்ரா பண்ணோம் அப்படின்னா டிசைனை எந்த மாதிரியும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிறலாம். நம்ம டிசி வச்சு வரைஞ்சால் போதும், மார்க்கர் வச்சு வரைஞ்சால் நம்மளுக்கு தப்பாக வரைஞ்சாலும் அழிக்க முடியாது. ஸோ டிசி வச்சு வரைஞ்சால் நம்ம அழிச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், கொடி டிசைன் வந்து நம்ம வரைஞ்சாச்சு. கொடி டிசைன் நல்லா வந்திருக்கு. இப்போ சென்டரில் ஒட்டுறதுக்கு ஒரு க்ரீன் கலர் ஸ்டோன் வந்து நான் பெருசாக எடுத்திருக்கேன். சாரீ வந்து க்ரீன் கலர் தானையா. சென்டரில் க்ரீன் கலர் ஸ்டோன் வந்து நம்ம ஒட்டியாச்சு. நெக்ஸ்ட்டு இதை சுற்றி பீட்ஸ் வச்சுக்கலாம்.
ஃபஸ்ட்டு நம்ம சுகர் பீட் வைக்கிறோம். ஸ்டோனை சுற்றி வைக்கும்போது ரவுண்டு ஷேப் கரெக்டாக கிடைக்கணும்னா நம்ம ஸ்டார்டிங் எங்கே ஆரம்பித்தோமோ கரெக்டாக அதில் முடிகிற மாதிரி வைங்க. எக்ஸ்ட்ரா ஒரு பாசி வச்சாலும் ரவுண்டு ஷேப் நம்மளுக்கு கரெக்டாக இருக்காது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வச்ச பாசியோட கரெக்டாக முடிகிற மாதிரிக்கு நம்ம பீட்ஸ் வைக்கணும். அது மாதிரி 2 பீட்ஸுக்கு மேலே நம்ம வைக்கக்கூடாது. அதுக்கு மேலே வச்சோம்னா நம்மளுக்கு நெளிஞ்சு தெரியும். அதுக்கப்புறம் பாருங்கள், நம்மளுக்கு 4 பீடு வந்து ஒரு லைன் கொடுக்குறோம். 4 பீடுக்கு அடுத்து நம்ம ஃப்ளவர் வரைஞ்சிக்கோம் இல்லையா, அந்த ஃப்ளவர் அவுட்லைன் ஃபுல்லாக நம்ம சுகர் பீடு கொடுத்துக்கலாம். நம்ம ஸ்டோனை சுற்றி சுகர் பீடுக்கு அடுத்து 4 பீடு எதுக்கு தரணும் அப்படின்னா, அந்த நடு சென்டரில் அந்த பீட்ஸ் கொடுக்கும்போது 4 கொடுக்கும்போது நம்மளுக்கு அந்த நடு சென்டர் நல்லா தூக்கி காட்டும். ஸோ அதுக்கு தான் சுகர் பீடுக்கு அடுத்து நம்ம 4 பீடு கொடுக்குறோம். இதுவும் அதே தான், ஒவ்வொரு பாசியாக வைங்க. அதிகமாக கோர்த்தோம்னா நம்மளுக்கு நெளிஞ்சு தெரியும், ரவுண்டு ஷேப் அதிகமாக கிடைக்காது, ரவுண்டு ஷேப் சரியாக கிடைக்காது. ஸோ ஒவ்வொரு பீட்ஸாக நம்ம வைக்கும்போது பஞ்ச் பண்ணி போகும்போது நம்மளுக்கு ஷேப் கரெக்டாக இருக்கும். பாருங்கள், இந்த பூவோட அவுட்லைன் ஃபுல்லாக சுகர் பீட்ஸ் கொடுத்துட்டு வர்றோம். எல்லா பூவுக்கும் நம்ம அவுட்லைன் கொடுக்கும்போது ஃப்ளவர் வந்து நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆகும். நம்ம வரைஞ்சதுலேயே கரெக்டாக ஷேப் எடுத்து பீட்ஸ் வைக்கிறோம். நம்மளுக்கு ஸ்டிச் பண்ணும்போது ஃப்ரேம் நல்லா டைட்டாக இருக்கணும். ஸோ ஃப்ரேமில் வந்து கையை வச்சு அழுத்தாமல் மேலாப்பில் ஸ்டிச் பண்ணுற மாதிரி பாருங்கள். ஃப்ரேம் அழுத்தணும் அப்படின்னா ஃப்ரேம் லூஸ் ஆயிரும், நம்மளுக்கு டிசைனும் சுருங்கி தெரியும். ஸோ ஃப்ரேமை வந்து அடியில் கை வச்சு தூக்காமல் அடியில் வச்சு அழுத்தாமல் கேர்ஃபுல்லாக வச்சு யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளுக்கு ஃப்ரேம் வந்து நல்லா ஸ்டிஃபாக நிற்கும். ப்ளவுஸு ஸ்டிஃபாக இருந்தால் தான் நம்மளுக்கு ஸ்டிச்சிங் வந்து சுருக்கு தெரியாமல் இருக்கும். அதுக்காண்டி தான் நம்ம கையை வச்சு அமுக்காமல் இருக்கணும். ஆரி ஒர்க் பண்ணும்போது கூட நம்ம ஃப்ரேம் மேலே அழுத்தாமல் கையை தூக்கி வச்சு நம்ம பண்ணணும். இப்போ நம்ம ஃப்ளவரை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு அந்த கொடிக்கு பீட்ஸ் வைக்கிறோம். 2 சுழி போட்டோம் இல்லையா, அந்த 2 சுழிக்கும் நம்ம சுகர் பீட் கொடுத்துருக்கோம். இந்த பக்கம் சுழிக்கு சுகர் பீட் கொடுக்குற மாதிரி இந்த சுழியை முடிச்சுட்டு ஆப்போசிட் சைடும் சுழிக்கும் நம்ம சுகர் பீட் கொடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், ஆப்போசிட் சுழிக்கு வந்துட்டோம். இப்போ நம்ம அந்த சுழியை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு அந்த லீஃபுக்கு என்ன பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ நமக்கு போடும்போது இமேஜ் நல்லா இருக்குது. இப்போ சுகர் பீடை கம்ப்ளீட் பண்ண பிறகு அந்த லீஃபுக்கு நம்ம ஸ்டோன் ஒட்டுறோம், திலகம் ஸ்டோனு. நம்ம எங்கெங்கே லீஃப் வரைஞ்சோமோ அங்கங்கே நம்ம கம் வச்சு திலகம் ஸ்டோனு பிங்க் கலர்லேயே கொடுத்துருவோம். ஸோ நம்ம வந்து சாரீ கலரை வந்து இந்த ஃப்ளவருக்குள்ளே கொண்டு வந்து லோடிங் பண்ண போகிறோம். நம்மளுக்கு வெளியில் அந்த கலர் காட்டினா உள்ளே எடுக்காது. ஸோ ஃப்ளவருக்கு மட்டும் நம்ம சாரீ கலர் காட்டிட்டு மீதி எல்லாம் செல்ஃபாகவே நம்ம வச்சுக்கிடுவோம். ஏன்னா அவங்க மிஸ்மேட்ச் பண்ணி எல்லா சாரீக்கும் கட்டுற மாதிரி நம்மகிட்ட ப்ளவுஸ் கேட்டாங்க. ஸோ அதிகமான சாரீ கலர் நம்ம காட்டலை, ஃப்ளவருக்குள்ளே மட்டும் சாரீ கலர் வந்து நம்ம காட்டிக்குவோம். அதனால் நான் சேம் கலரான பிங்க் கலர் ஸ்டோனே தான் நான் ஓட்டுறேன். இப்போ நம்ம ஒட்டின அந்த ஸ்டோனை சுற்றியும் நம்ம பீட்ஸ் வச்சுக்கலாம். எல்லா ஸ்டோனுக்குமே நம்ம பீட்ஸ் வச்சாச்சு.
இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள், அந்த பெட்டலுக்குள்ளே நம்ம வச்சு பார்க்குறோம் ஜர்தோசி எவ்வளோ தூரம் இருக்குதுன்னு. அதை வச்சு பார்த்து அந்த சைஸுக்கு நம்ம ஜர்தோசி வந்து வெட்டிக்கலாம். இப்போ ஜர்தோசியை உள்ளே வச்சு நம்ம லோடிங் பண்ண போகிறோம். ஜர்தோசி வச்சு நம்ம லோடிங் பண்ணும்போது தான் நம்மளுக்கு நல்லா எலும்பி தெரியும். ஸோ அதுக்கு தான் நம்ம வந்து ஜர்தோசி வந்து அந்த பெட்டலுக்குள்ளே கரெக்டான அளவு வச்சு பார்த்து வெட்டியிருக்கோம். இப்போ இந்த ஜர்தோசி வந்து எல்லா அந்த ஃப்ளவருக்குள்ளேயும் அந்த பெட்டலுக்குள்ளேயும் நம்ம வச்சுக்கலாம். ஜர்தோசி கொடுத்துட்டு நம்ம லோடிங் பண்ணால் தான் நல்லா லுக்காகவும் தெரியும். ஸோ நம்ம பெட்டல் ஃபுல்லாக நம்ம ஜர்தோசி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், நம்ம சாரீ கலரில் வந்து நம்ம லோடிங் கொடுக்குறோம். சாரீ கலரான ராமர் பச்சை கலரில் சில்க் த்ரெட் வந்து நம்ம லோடிங் தர்றோம். லோடிங் கொடுக்கும்போது நல்லா நெருக்கமாக அந்த ஜர்தோசி தெரியாத அளவுக்கு நெருக்கமாக இங்கிட்டும் அங்கிட்டும் நம்ம லாக் பண்ணி இழுத்து தான் நம்ம கொண்டு வரோம். வேறு ஒன்றும் பண்ணலை. செயின் ஸ்டிச் இந்த பக்கம் இருந்து எடுத்து நம்ம அந்த பக்கம் கொடுத்து நம்ம ஒரு லாக் பண்ணி நம்ம இங்கே நெக்ஸ்ட் டைம் இங்கிட்டு வர்றோம். நம்ம சில்க் த்ரெட் லோடிங் வந்து ஆரி கிளாஸில் வந்து நான் போட்டிருப்பேன். பிகினர்ஸ் வந்து தெரியாதவங்க நம்ம ஆரி கிளாஸ் வீடியோ வந்து ப்ளேலிஸ்ட்டில் பாருங்கள். ஆரி கிளாஸ் வீடியோஸ் தனியாக உங்களுக்கு காண்டி போட்டிருக்கேன். நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா தெரியும் சில்க் த்ரெட் லோடிங் வந்து. இந்த மாதிரி நெருக்கமாக லோடு அடைக்கும்போது நம்மளுக்கு பெட்டல் வந்து ஒன்று ஒன்றும் நல்லா ஃபில் ஆகி வரும். சாரீ கலரும் நல்லா தூக்கலாக நல்லா எலும்பி தெரியும். இது மாதிரி நம்ம எல்லா பெட்டல்லையும் கேப்பே தெரியாத அளவுக்கு, கேப் தெரிஞ்சாலும் நம்ம திரும்ப அந்த இடத்துல நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். கடைசியாகவும் நம்ம அந்த இடத்துல ஃபில் பண்ணிக்கலாம், ஒன்றும் தெரியாது. ஆனால் அந்த ஜர்தோசி தெரியாத அளவுக்கு நம்ம லோடிங் கொடுத்து ஃபில் ஆயிடணும் பெட்டல்ஸ் வந்து. அப்போ தான் நம்மளுக்கு சாரீ கலர் வந்து நல்லா எடுத்து காட்டும். பாருங்கள், நம்ம லாஸ்ட் பெட்டல் வந்துட்டோம். எல்லா பெட்டல்ஸையும் நம்ம ஃபில் பண்ணியிருக்கோம். த்ரெட் வந்து நம்மளுக்கு அழகாக தெரியுது. இப்போ ஃப்ளவரே நம்மளுக்கு நல்லா அழகாக க்ரீன் கலரில் எலும்பி தெரியுது. ஸோ லாஸ்ட்டு பெட்டலையும் நம்ம அதே மாதிரி கேப் இல்லாமல் ஃபில் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து இப்போ ஒன் சைடு தான் நம்ம அந்த டிசைன் போட்டிருக்கோம். ஷோல்டர்கிட்டையும் நம்ம இந்த பக்கம் உள்ள பேக் நெக்கும் நம்மளுக்கு சிம்பிளாக இருக்குது, ப்ளைனாக இருக்குது. ஸோ என்ன பண்ணலான்னு பாருங்கள். இப்போ ஃப்ளவர் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நம்ம ஃபுல் அவுட்லைனுக்கும் நம்ம காப்பர் ஜரி கொடுத்துடலாம். காப்பர் பார்டருங்கிறதுனால ஃபுல்லாக ஃப்ளவருக்கும் அந்த கொடி டிசைனுக்கும் நம்ம ஃபுல் அவுட்லைன் வந்து நம்ம காப்பரில் ஜரி கொடுத்துருவோம். ஜரி கொடுக்கும்போது தான், அவுட்லைன் ஜரி கொடுக்கும்போது தான் அந்த டிசைன் வந்து நம்மளுக்கு நல்லா எடுத்து காட்டும். ஸோ அதுக்கு தான் நம்ம அவுட்லைன் வந்து ஜரி கொடுக்குறோம். நம்ம போட்டிருக்க டிசைனையே ஜரி போட்டால் தான் கம்ப்ளீட் ஆன மாதிரிக்கு இருக்கும். ஸோ நம்ம போட்டிருக்க எல்லா பக்கமும் நம்ம ஜரி போட்டுக்கரலாம். இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள், நம்ம ஸ்டோன் ஒட்டுறோம். வச்சு பார்த்துட்டு எவ்வளோ கேப் விழுகுதோ ரெண்டுக்குமே சுகர் பீட் வைக்கிற அளவு கேப் விட்டு நம்ம ஸ்டோன் ஒட்டுறோம். அது நம்ம இந்த கொடிக்கு ஒட்டினதை விட கொஞ்சம் பெரிய சைஸஸ் திலகம் ஸ்டோன் வந்து நம்ம ஒட்டுறோம். ஃபஸ்ட்டு வச்சு செட் பண்ணி பாருங்கள் பீட்ஸ் எப்படி எந்த எவ்வளோ தூரம் வைக்கிறதுன்னு. அந்த கேப்பை ஃபில் கரெக்டாக இது பண்ணி மார்க் பண்ணி நம்ம ஸ்டோன் ஒட்டிக்கிறலாம். பாருங்கள், ரெண்டு பக்கமும் நம்ம ஸ்டோன் ஒட்டியாச்சு. ஒரே கேப்பில் வந்து நம்ம ஸ்டோன் ஒட்டியிருக்கோம். இப்போ நெக்ஸ்ட்டு ஹேங்கிங்ஸுக்கும் நம்ம ஸ்டோன் ஒட்டி காய விட்டுறலாம். ஸோ ஸ்ட்ரென்டாக 4 ஸ்டோன் வந்து நான் ஒட்டுறேன். நம்ம ஸ்டிச் பண்ணும்போது இடிக்காமல் இருக்கணுங்கிறதுக்காண்டி நம்ம நடு சென்டருக்கு வந்துடுவோம். டிசைனை ஒட்டி போவேன்னா அப்புறம் ஸ்டிச் பண்ணும்போது அது இடைஞ்சலாக இருக்கும். ஸோ நடு சென்டராக இருந்தால் நம்மளுக்கு வந்து தைக்கும்போது நம்மளுக்கு இடைஞ்சல் பண்ணாது. ஸோ நடு சென்டராக கொண்டு வந்துடுங்க. இப்போ நம்ம இந்த ஸ்டோன் ஒட்டி காயறதுக்குள்ளே நம்ம அதையும் ஒட்டி வச்சிட்டோம்னா அதுவும் காஞ்சிரும், செட் ஆகிக்கணும். நம்மளுக்கு கொஞ்சம் டைமிங் மிச்சப்படுத்தலாம்.
ஸோ அதுக்கு தான் நான் இந்த ஸ்டோனை ஒட்டினோடனே அதையும் ஒட்டி வச்சிடுறேன். இப்போ ஹேங்கிங்ஸ் எப்படி பண்ணுறான்னு பார்க்கலாம். நம்ம ஒட்டி வச்சுருக்க நெக்கு சுற்றி ஒட்டி வச்சுருக்க அந்த ஸ்டோனுக்குமே சுற்றி அவுட்லைன் வந்து நம்ம சுகர் பீடு கொடுத்துக்குவோம். பாருங்கள், இப்போ எல்லா பக்கமும் நம்ம ஒட்டியிருக்க ஸ்டோனுக்கெலாம் சுகர் பீடு கொடுத்துட்டோம். இப்போ சென்டராக ஒட்டியிருக்க அந்த ஹேங்கிங்ஸுக்கு வந்திருக்கோம். ஃபஸ்ட்டு சுகர் பீடு, ஒரு செயின் ஸ்டோனு, அதுக்கு பிறகு சுகர் பீடு, 4mm பீடு, சுகர் பீடு கொடுத்து நம்ம ஹேங்கிங்ஸ் வந்து நம்ம போட்டிருக்கோம். இந்த அளவுக்கு போட்டால் தான் நம்ம ஹேங்கிங் வந்து ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் இல்லையா? ஸோ இந்த அளவுக்கு நம்ம போட்டிருக்கோம். திலகத்தையேவும் ஃபுல் அவுட்லைனுக்கும் நம்ம ஜரி கொடுத்துடலாம் ஹேங்கிங்ஸுக்கு. அப்போ தான் நம்ம கட் பண்ணி எடுக்கும்போது நம்மளுக்கு பிசிறு வராது. செயின் ஸ்டிச் போட்டு நம்ம அவுட்லைன் சுற்றி கம் தடவிட்டோம் அப்படின்னா நம்ம வெட்டும் போது நம்மளுக்கு பிசிறு வராது. நம்ம ஹேங்கிங்ஸ் ஈஸியாக செட் பண்ணிக்கிறலாம். இப்போ பேக் நெக் டிசைன் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. பேக் நெக் இந்த சைடும் அந்த சைடும் ஸ்டோனை ஒட்டி பீட்ஸ் கொடுத்துட்டோம். அழகாக இருக்குது. சென்டரில் அந்த பூக்கொடி டிசைன் ரொம்ப அழகாக வந்திருக்கு. இப்போ அவங்க கேட்ட மாதிரி நம்ம ஃபோட்டோவில் காட்டின அந்த பேக் நெக் டிசைனை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி நம்ம ஒரு டிசைனாக இதை வந்து கொண்டு வந்துட்டோம். இது கஸ்டமருக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த டிசைன் வந்து. இப்போ அந்த டிசைனுக்குமே இடையில ஜமிக்கி, காப்பர் ஜமிக்கி வந்து குத்தி வச்சுருக்கோம். இது வந்து ஒன் சைடு தான் லாக் பண்ணியிருக்கோம் ஜரி வச்சு, காப்பர் ஜரியை வச்சு ஒன் சைடு லாக் பண்ணியிருக்கோம். இது நல்லா கிளிட்டரிங்காக சைனிங்காக தெரியுது இப்போ நம்மளுக்கு பேக் நெக்கேவும். இதை மேட்ச் பண்ணி நம்ம எப்படி ஸ்லீவ் வந்து நம்ம ஃபோட்டோ இமேஜில் காட்டின மாதிரி எப்படி ஸ்லீவ் ஒர்க் பண்ணுறோன்னு காட்டுறோம் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு அடுத்து நம்ம ஸ்லீவ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். பாருங்கள், ஸ்லீவ் வந்து மார்க் பண்ணியிருக்கு. இது வந்து 6 இன்ச்சு ஸ்லீவு, 6 இன்ச்சு ஸ்லீவு. சுற்றளவு வந்து 9 இன்ச்சு, 10 இன்ச்சு. ஸோ 2 பக்கமும் 5 இன்ச்சு வந்து நம்ம எடுத்துருக்கோம். அதுலேயும் 1 இன்ச்சு நம்ம லெஸ் பண்ணி 2 பக்கமும் 4 இன்ச்சு நம்ம வச்சுருக்கோம். சென்டரில் மேலே வந்து 4.5 இன்ச்சான வந்து நம்ம எடுத்துக்கிறோம். சென்டரில் 4.5 இன்ச்சும் 2 சைடும் 5 இன்ச்சும் நம்ம எடுத்து இந்த மாதிரி முக்கோணம் மாதிரி அந்த 5 இன்ச்சுலேருந்து இந்த 4.5 இன்ச்சுக்கு முக்கோணம் மாதிரி பெண்டு கொடுத்து ரேஸாக வளைவாக நம்ம போட்டிருக்கோம். இப்போ நம்ம இந்த ஸ்லீவ் டிசைனை வந்து நம்ம மார்க் பண்ணியாச்சு. இனி நம்ம ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம வழக்கம் போல் 4 லைன் ஜரியும் 2 லைன் சில்க் த்ரெட்டும் நம்ம கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் ஒரு சுகர் பீடு அப்படியே நம்ம அந்த வரைஞ்சிருக்க அந்த ஆர்ச்சுக்கும் நம்ம சுகர் பீடு கொடுத்துட்றோம் கண்டினியூஸாக. அப்போ நம்மளுக்கு ஒரு முக்கோண ஷேப்பில் ஒரு ஆர்ச் மாதிரி நல்லா தெரியும். சுகர் பீடுக்கு அடுத்து நெக்ஸ்ட்டு 4mm பீடும் நம்ம கீழே உள்ள அந்த லைனுக்கும் கொடுத்து மேலே உள்ள அந்த ட்ரையாங்கிள் ஷேப்பு பெண்டு கொடுத்து வரைஞ்சிக்கோம் இல்லையா, அதுக்கும் நம்ம 4mm கொடுத்துக்கலாம். 4mm சுகர் பீடும் அடுத்தடுத்த லைன் வந்து 3 லைன் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு 4mm தரோம். அதே தான் கீழே உள்ள லைனுக்கும் கொடுத்து மேலே உள்ள அந்த ட்ரையாங்கிளுக்கும் கொடுத்து இப்போ பாருங்கள் 3 லைன் வந்து சுகர் பீடு, 4mm பீடு, சுகர் பீடு. இப்போ நம்ம கெட்டியாக வந்து கொடுத்துட்டோம். இப்போ நம்ம வரைஞ்சிருக்க ஷேப் வந்து நம்ம கரெக்டாக எடுத்துருக்கோம். இன்னும் சென்டரில் டிசைனை வந்து எப்படி வைக்கிறோன்னு பாருங்கள். டிசைனை வந்து சென்ட்ரு மார்க் வரைஞ்சிருக்கோம் இல்லையா, ஸோ அதில் வந்து நம்ம கரெக்டாக வச்சு பார்க்கணும் சென்டரில் இருக்கான்னு சொல்லிட்டு. இப்போ கரெக்டாக சென்டரில் செட் பண்ணி வச்சுட்டு நம்ம அடியில் கார்பன் பேப்பரை கொடுத்து நம்ம ட்ரேஸ் பண்ணிடலாம். இப்போ இந்த இமேஜை வந்து நம்ம ட்ரேஸ் பண்ணியாச்சு. சென்டராக நம்மளுக்கு வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம பேக் நெக்கில் பண்ண மாதிரிக்க பூ ஃபுல்லாக நம்ம சுகர் பீடு கொடுத்துக்குருவோம். ஃப்ளவர் ஃபுல்லாக சுகர் பீடு கொடுத்துட்டு நம்ம அந்த முக்கோண ஆர்ச்சுக்கு வெளிப்பக்கமும் நம்ம ஸ்டோன் ஒட்டி ஸ்டோனை சுற்றி சுகர் பீடு கொடுத்தாச்சு. அந்த ஃப்ளவருக்கு இடையிலையும் நம்ம ஜர்தோசி உள்ளே வச்சுட்டோம் லோடிங் பண்ணுறதுக்கு. இப்போ சில்க் த்ரெட்டை வச்சு நம்ம பேக் நெக்கில் எப்படி லோடிங் பண்ணோமோ அதே மாதிரியே நம்ம வந்து அந்த ஃப்ளவர் வந்து சில்க் த்ரெட்டை வச்சு லோடிங் பண்ணிவிட்டு அவுட்லைன் வந்து நம்ம ஜரி கொடுக்குறோம். ஜரி கொடுத்தா தான் அந்த ஃப்ளவரை வந்து நம்மளுக்கு நல்லா எலும்பி காட்டும்.
இப்போ பாருங்கள் அந்த ஆர்ச் ஃபுல்லாக நம்ம ஸ்டோன்ஸ் ஒட்டி திலகம் ஸ்டோன் ஒட்டி அதை சுற்றி பீட்ஸ் வச்சுருக்கோம். சென்டரில் வந்து ஃப்ளவரை வந்து ஃபில் பண்ணியிருக்கோம். இப்போ அதுக்கு பிறகு நம்ம வாட்டர் ஃபில்லிங் அல்லது பானி ஸ்டிச்சு, இதை நூடுல் ஸ்டிச்சுன்னு நம்ம சொல்லலாம். அதை சுற்றி நம்ம வந்து காப்பர் ஜரியை வச்சு நம்ம நூடுல் ஸ்டிச் வந்து நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம். நூடுல் ஸ்டிச் வந்து நம்ம வரைஞ்சி போடக்கூடாது. சேஃப்லெஸ்ஸாக வளைஞ்சி நெளிஞ்சு நீங்கள் கொண்டு போனாலே போதும். வரைஞ்சி போட்டோம் அப்படின்னா நம்ம போட்டதுக்கப்புறம் அந்த மார்க் வந்து தெரியும், நம்ம வரைஞ்ச மார்க்கு. ஸோ நீங்கள் வரையாமையே நீங்கள் வளைஞ்சி நெளிஞ்சு சேஃப்லெஸ்ஸாக கொண்டு போனாலே போதும். சேஃப்லெஸ்ஸாக இருந்தாலே நம்மளுக்கு இந்த ஸ்டிச் வந்து நல்லா வரும். இப்போ நம்ம போட்டிருக்கோம், எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸ்டிச் வந்து ரொம்ப அழகாக நூடுல் ஸ்டிச் மாதிரி ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ இந்த ஃப்ளவரை சுற்றி நம்ம இந்த பானி ஸ்டிச்சால் நம்ம ஃபில் பண்ணிக்கிறலாம். இப்போ ஸ்லீவ் வந்து நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆகவும், ஸ்லீவ் ரொம்ப அழகாக வந்துக்கிட்டு இருக்கு. நம்மளுக்கு சிம்பிள் டிசைன் தான், ஆனால் நல்லா பார்க்க நல்லா லுக்காக அழகாக தெரியும் இந்த டிசைன் வந்து. இப்போ நம்மளுக்கு ஸ்லீவ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஸ்லீவ் ரொம்ப அழகாக வந்திருக்கு. நல்லா கிராண்ட் லுக்கோட கிராண்ட் ப்ளவுஸ் மாதிரி இருக்குது. ஆனால் ரொம்ப சிம்பிளான ஒர்க்கு தான் இது. 1500 ரேஞ்சுக்குள்ளே நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கிறலாம். ஈஸியாகவும் நம்மளுக்கு முடிஞ்சிடும். இப்போ ஸ்டிச் பண்ண பிறகு பாருங்கள் பேக் நெக் எப்படி வந்திருக்குன்னு. நம்ம வச்சுருந்த ஹேங்கிங்ஸும் நம்ம ஸ்ட்ரெட் பண்ணியிருக்கோம். கம் தடவி வச்சுருந்தோம் இல்லையா, அதை கட் பண்ணி ரோப்பில் ஃபிட் பண்ணியிருக்கோம். பேக் நெக்கு, ஸ்லீவு எல்லாம் சேர்த்து பார்க்கும்போது ப்ளவுஸ் வந்து நல்லா ஹெவி ஒர்க்கு மாதிரி, கிராண்ட் ஒர்க்கு மாதிரி நம்மளுக்கு அழகாக இருக்குது. பாருங்கள் சிம்பிளாக இருந்தாலும் நல்லா நீட் ஒர்க்காக அழகாக இருக்குது. பாருங்கள் ஸ்லீவ் வந்து கை நிறைஞ்சு இருக்குது. இதெல்லாம் நம்ம போட்டோம்னா 1500 ரேஞ்சு நம்ம ஃபிக்ஸ் பண்ணும்போது அந்த ரேஞ்சை காட்டிலும் நம்மளுக்கு ரொம்ப அழகாகவே இருக்கும். அவங்கவுங்க ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி, அவங்கவுங்க இடத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ரேட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். சிம்பிள் டிசைன் பட் நல்லா லுக்காக வருது. இந்த மாதிரி டிசைன் வந்து பிகினர்ஸ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணி போட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்துருந்தீங்கன்னா நம்ம எந்த மாதிரி டிசைன் பண்ணுறோங்கிறது உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ப்ளவுஸ் டிசைனை நீங்கள் சூஸ் பண்ணி போட்டு பாருங்கள். நம்ம வீடியோ ஃபுல் வாட்சிங்க்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஓகே பாய்.